இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். சீயோனிலே தீர அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நம்பூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நம்பூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே தீர அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 தீமோத்தேயு 1:12 நான் வாசிக்கிறேன். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் இந்த காரியத்தை சொல்லுகிறார். பாடுகள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது, ஆனால் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் கடைசி வரை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். நான் விசுவாசித்திருக்கிறவர் யார் என்பதை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். இந்த உலகத்தின் மேலோ உலக நபர்கள் மேலோ மனிதன் மேலோ என்னுடைய விசுவாசத்தை நான் வைக்கவில்லை. நான் என் ஆண்டவருடைய மேல் என்று விசுவாசத்தை வைத்திருக்கிறேன். அதனால் நான் இந்த காரியங்களை குறித்து நான் பயப்படுவதில்லை, இந்த காரியங்களை குறித்து நான் சோர்ந்து போவதில்லை, இந்த காரியங்களை குறித்து நான் பின்வாங்குவதும் இல்லை. வெட்கப்பட்டும் நான் போக மாட்டேன். மற்றவர்கள் வேண்டுமானால் என்னுடைய நிலைமை பார்த்து பரிதாபமாக யோசிக்கலாம், பாடுகளை பார்த்து ஒருவேளை இவன் ஒரு பைத்தியக்காரன் என்று கூட சொல்லலாம். ஆனால் நான் அப்படி அல்ல. தெளிவாக இந்த இடத்துல பவுல் பேசுகிறார். இன்னைக்கு நாம் யார் மேல் விசுவாசத்தை வைத்திருக்கிறோம், அல்லது எதின் மேல் நம்முடைய விசுவாசத்தை நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? நாம் விசுவாசித்திருக்கிறவர் இயேசுதான் என்று நம்மளால் சொல்ல முடியுமா, நிரூபிக்க முடியுமா, அல்லது நம்முடைய கிரியைகள் அதை காண்பிக்கிறதா? இன்னைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. விசுவாசம் மிக முக்கியமான ஒன்று. விசுவாசம் இல்லாமல் வருகிற எல்லாம் பாவம்தான். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது, எவ்வளவுதான் காரியங்களை செய்தாலும். இன்னைக்கு நாம் விசுவாசம் உடையவர்களாய் விசுவாசித்திருக்கிறவை இன்னார் என்று அறிந்தவராய் இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய விசுவாசத்தின் அளவு இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்குது, கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியத்துக்குள் வந்திருக்கிறோம். விசுவாசம் என்பது எபேசியர் நிருபத்திலே 6:16 ஒரு கேடயம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கேடயமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாச கேடகம் நமக்கு இருக்குமானால் எப்படிப்பட்ட பொல்லாத சத்துருக்கள் எய்கிற அம்புகளையும் அதை வைத்து தடுத்து நிறுத்த முடியும், ஜெயிக்க முடியும். இன்று நாம் அந்த கேடகத்தை கையில் வைத்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு அது ஏதுவாக மாறிவிடும். ஒரு சகோதரிய வாழ்க்கை எல்லா பக்கத்திலும் வேதனை, குடும்பம் கட்டி எழுப்ப முடியாமல் இடிக்கப்பட்டிருந்தது. இதனால் பலவிதமான வார்த்தைகள் அவள் கேட்க வேண்டியது வந்துச்சு. எல்லாரும் பேசுகிற வார்த்தைகள் சோர்ந்து போய் அப்படியே முடக்கி விட்டு வேலைக்கு போக மனமற்றவள் ஆகிட்டா. யார்கிட்டையும் போவதற்கு மனமில்லை. பூட்டிய அறைக்குள்ளே அப்படி உட்கார்ந்து விட்டார். பெற்றோர்களும் அவளை பேச ஆரம்பித்து விட்டார்கள். உன் வாழ்க்கை நீனே கெடுத்துட்டா, உன் தலையில நீனே மண்ணெல்லி போட்டுட்டா, ஏன் இப்படி இருக்கிறான்னு சொல்லி பல விதத்துல இந்த மகள் மீண்டும் உடைந்து நொறுங்கி போய் உட்கார்ந்து விட்டார். நான் எழுந்திருக்கவே முடியாதா, என் வாழ்க்கை இவ்வளவுதானான்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போய் விசுவாசத்தை விட்டு கூட நான் இன்னும் விலகிடுவோம் போலுக்க உண்மையில் இருக்கிற நம்பிக்கையும் குறைந்து கொண்டிருக்கும் போது, ரொம்ப சோர்ந்து போகும்போது ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். நான் உனக்கு விசுவாசம் என்னும் கேடகத்தை கொடுத்திருக்கிறேன், அதை கையில் எடுத்துக்கோ. மற்றவர்கள் பேசுகிற, தாக்குகிற அல்லது அனுப்புகிற அந்த பொல்லாத அம்புகளை அதை வச்சு தடுத்து நிறுத்து. அதை வச்சு தடுத்து நிறுத்திட்டுனா உன் மனசுக்குள்ள, உன் காதுக்குள்ள அது கேட்காது, போகாது. அப்படி கேட்டால் அது பாதிப்பை ஏற்படுத்தாது. நீ மற்றவர்கள் பேசுகிற அல்லது உன்னை சார்ந்தவர்கள் பேசுகிற வார்த்தைகள் தானே உன்னை காயப்படுத்துகிறது, உன் இருதயத்தை ரணமாக்குகிறது,
உன்னை வேதனையோடு உட்கார வைத்து விடுகிறது, எழுந்திராதபடி உன்னை முடக்கி போடுகிறது. அந்த வார்த்தைகளை தடுத்து நிறுத்திட்டு நீ விசுவாச வார்த்தைகளை உன் காது கேட்க நீ பேசு. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் விசுவாசித்திருக்கிற தேவன் என் குடும்பத்தை இடிக்கிறவர் அல்ல, அப்படியே இடிக்கப்பட்டு கிடந்தால் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவர். எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. இந்த ஜனங்கள் மத்தியிலே தலை நிமிர்ந்து நிற்க என்னை வைப்பாரு, வாழ்ந்திருக்க பண்ணுவாரு. அப்படி நீ விசுவாச வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இரு என்று சொல்லி ஆவியானவர் உணர்த்தினாராம். உடனே தன்னுடைய அறையில முழங்கால் படியிட்டு விசுவாசம் என்கிற கேடயத்தை கையில் எடுத்துட்டு வார்த்தைகளை இவளே பேச ஆரம்பித்தார், முணுமுணுக்க ஆரம்பித்தார். நான் விசுவாசித்திருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் என்னை வெட்கப்பட விட மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார். உடைக்கப்பட்ட என் வாழ்க்கை மீண்டுமாய் உருவாக்குவார், இடிக்கப்பட்ட என் வாழ்க்கை மீண்டுமாய் கட்டி எழுப்புவாய், நிர்மலமான பகுதிகள் மீண்டுமாய் புதுப்பிக்கப்படும். நான் வாழ்ந்திருப்பேன், சுகித்திருப்பேன், சிறந்திருப்பேன், உயர்ந்திருப்பேன், மகிழ்ந்திருப்பேன் என்று சொல்லி பேச ஆரம்பித்தாலாம். பேச பேச ஆண்டோட பிரசன்னம் அவளை நிரப்ப ஆரம்பிச்சுதான். ஒரு புது பலன் வந்தது. மீண்டுமாய் தன்னுடைய பணிக்கு செல்ல ஆரம்பித்தாராம். காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார். மற்றவர்கள் பேசுகிறது என்ன என்று கூட காதுக்குள்ள போகவில்லை. அப்படியே கேட்டா கூட பாதிப்பை ஏற்படுத்தல, அது திரும்பி போயிடுச்சுதான். இவளை தூக்கி நிறுத்தி ஆண்ட நாம மகிமைக்காக வாழ்ந்திருக்க செய்தாராம். இவ்வளவு பெரிய தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த விசுவாசத்தோடு நாம் அந்த தேவனை நோக்கி பார்ப்போமா, ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனே, இது விசுவாசத்தை தோக்குகிறவர் முடிக்கிறவர் நீர்தானப்பா. விசுவாசம் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த நாளில நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். பவுல் சொன்னது போல நாங்கள் விசுவாசித்திருக்கிற தேவன் நீரப்பா. நீர்தான் எங்களை நடத்துகிறவர். உம்முடைய விசுவாசத்தை இன்னும் அளவில்லாமல் எங்களை கூட்டி கொடுப்பீராக. எங்களுக்கு அந்த விசுவாசம் வர்த்திக்க பண்ணும்படியான காரியங்கள் நடக்கட்டும் அப்பா. சோர்ந்து போய் வெட்கப்பட்டு விடுவேனோ அல்லது வெட்கப்பட்டு விட்டேனே, என் வாழ்க்கை வண்ணாந்தரமாய் போய்விட்டதே, பாலைவனமாய் போய்விட்டது என்று சொல்லி பரிதபிக்கிற, வேதனையோடு புலம்புகிற, அல்லது நிந்தனையின் பாதையில, அவமானத்தின் பாதையில கொடிய அம்புகளினால் இன்னைக்கு தைக்கப்பட்டு காயத்தோடு வேதனையோடு இருதயத்தின் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளை எனக்கு நினைவு கூர்ந்து அதிலிருந்து விடுவித்து விசுவாசம் என்கிற கேடகத்தை கையில் பிடித்தவர்களா இந்த யுத்த களத்துல ஜெயிக்கிறவர்களாய் மாற்றிக் கொடுப்பீராக. ஜெயத்தை கட்டளையிடுவதற்கு ஸ்தோத்திரம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமாய் ஏற்றுக்கொள்ளும் மீட்பு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். விசுவாசம் என்னும் கேடகத்தை கையில் எடுத்துக் கொள்வோம். எல்லா பொல்லாத நம்மை பாதிக்கக்கூடிய வார்த்தைகளை அதை வைத்து தடுத்து அப்புறப்படுத்தி விசுவாச வார்த்தைகளை பேசி அறிக்கையிடுவோம். நிச்சயமாகவே நாம் விசுவாசித்திருக்கிற நம்முடைய தேவன் நம்மை உயர்த்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.